ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான பச்சடி தான் பார்க்க போகிறோம். என்ன பச்சடின்னு பார்த்தீங்கன்னா சுரக்காய் பச்சடி தான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த பச்சடி. இது ரொம்ப ஹெல்த்தும் நிறைய இருக்குது இதில் சத்து. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சுரக்காய் வந்து நான் தோலை தான் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஜீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா வந்து நான் ஒரு 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சுரக்காய் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது ஒரு குக்கரில் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 3-4 விசில் வேக வச்சு எடுத்து வச்சாலே போதும். இப்போ இதில் தயிர் சேர்த்துருங்க. தயிர் சேர்த்துட்டு இதில் இந்த நம்ம ஜீரகத்தூள் இருக்கு இல்லையா, ஒரு 3/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு பச்சை மிளகா சேர்த்துருங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு, வெரைட்டி ரைஸ்க்கு, புலாவ் இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்து. இது கார்போஹைட்ரேட்லாம் இதில் நிறைய இருக்குது. இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு இதை கலந்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு சுரக்காய் பச்சடி, தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சி நினைக்கிறேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.